بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமதான் மாதத்தினுடைய 12வது இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இதில் ஜகாத் என்கிற ஒரு தொடரில் நேற்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜகாத் என்கிற பொருளாதார திட்டத்தை இந்த உலகத்திற்கு வழங்கி இருப்பது இன்றளவில் ஏழை மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய உன்னதமான திட்டமாக இருக்கிறது. ஒரு ஆன்மீகத்தை சொல்ல வந்த ஒரு மார்க்கத்தில் ஏழைகளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான இந்த திட்டம் என்பது உலகத்தின் இன்றளவிற்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கிறது. அதை எந்த அளவிற்கு முந்தைய நபிமார்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எப்படி எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கடமையாக்கினார்கள். வெறுமனே தொழுகை, வெறுமனே நோன்பு இது மட்டும் பத்தாது. ஜகாத் என்பது இந்த அமல்களோடு மிக முக்கியமான அமல்கள் என்பன போன்ற தகவல்களை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஆன்மீகத்தினுடைய இந்த உம்மத்தினுடைய தலைவராக இருப்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு இஸ்லாத்தை புத்துணர்வு பெற செய்தான். எனவே ஜகாத் என்கிற திட்டத்தையும் நபிகளார் அந்த சமூகத்தில் அமல்படுத்தினார்கள். இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்தை மக்கள் மத்தியில எந்த அளவிற்கு கடுமையான முறையில் வசூலித்தார்கள் என்றால், ஏதோ நீங்க கொடுத்தா கொடுங்க, கொடுக்காம போங்க என்றெல்லாம் இருக்க முடியாது. திருமறை குர்ஆனுடைய தௌபா அத்தியாயத்தின் 103வது வசனம், ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம். ஹுத் மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய அந்த பொருள்ல இருந்து சதக்கத்தன், நீங்க அந்த ஜகாத் என்கிற அந்த சதக்காவை நீங்கள் எடுங்கள்ங்கிற அல்லாஹ். சும்மா கொடுத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லாம நீங்க ஆட்களை நியமித்து ஊர் ஊராக போய் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறாங்கிறத பார்த்து ஹுது நீங்க ஜகாத்தை எடுங்க, கொண்டாப்பா ஜகாத்தை என்று கட்டாயப்படுத்தி நீங்கள் ஜகாத்தை வசூலியுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். வது தஹீருகும், அவர்களை தூய்மைப்படுத்துங்கள். வது ஜக்கீகும், அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள். வசல்லி அலைஹிம், அவர்களுக்காக துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஜகாத்தை வசூலிக்க போறவர் என்ன பண்ணணும்னா, சும்மா ஏதோ இரு அப்படியே சும்மா சல்ஜாப்பா வசூல் பண்ணக்கூடாது. கராராக உன்னிடத்துல எவ்வளவு செல்வம் இருக்கிறது, எவ்வளவு கால்நடைகள் இருக்கின்றன, எவ்வளவு விவசாய நிலங்கள் இருக்கிறது, அதற்கெல்லாம் ஜகாத்தை கொடுப்பான்னு ஒரு அரசாங்கம் கட்டாயமான முறையில் அந்த ஜகாத்தை வசூலித்து அவர்களை தூய்மைப்படுத்தி வசல்லி அலைஹிம், அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வானாகன்னு அவர்களுக்காக துவா செய்யட்டும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். இதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்களுக்கு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஆளுநர்களை நியமித்து ரசூலுல்லாஹ் ஜகாத்தை வசூலிக்க ஆள் அனுப்புவாங்க. இப்ப நேற்றைய தினம் பார்த்தோம்ல, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் தேசத்திற்கு சென்று அவங்க என்ன பண்ணாங்க, ஜகாத்தை வசூலிச்சாங்க. அபூ உபைதா இப்னு அல் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க பஹ்ரைனுக்கு போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க நிதிகளை வசூலித்தார்கள். இப்படி எல்லா இடங்களுக்குமே ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்பி நீங்க போங்க, அங்க போய் மக்கள்கிட்ட நீங்க ஜகாத்தை பத்தி சொல்லுங்க, பேசுங்க, ஜகாத்தை வசூலிச்சு இங்க கொண்டு வாங்கன்னு இந்த திட்டங்களை எல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவாங்க. ஜகாத்தை வசூலிச்சுட்டு ஒருத்தர் வராருன்னு வைங்க, அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் அப்படியாப்பா கொண்டா அப்படின்னு வாங்கி வைக்க மாட்டாங்க, கணக்கு கேட்பார்கள்.
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்காத்தை வசூலிச்சுன்னு ஒருத்தர் மதீனாவுக்கு வந்துட்டாருன்னு வைங்க, மதீனாவுக்கு வந்து அவரை பார்த்து என்னப்பா எவ்வளவு கொண்டு வந்திருக்கிற, இது எவ்வளவு அது எவ்வளவு, இதை எவ்வளவு பேர்ட்ட வசூலிச்ச, இந்த தொகை வசூலிச்சிருக்கிறீ, இது எவ்வளவுக்கு இந்த தொகையை வசூலிச்சேன்னு எல்லா கணக்குகளையுமே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்பார்கள். சும்மா வாங்கி வைக்கிறது கணக்கு இல்லைல்ல. ஒரு கணக்குண்டா என்ன, அவர் சொல்றத அப்படி எழுதி வைக்கிறதுக்கு பேர் கணக்கு இல்ல. அது ஏன் எப்படி எவ்வளவு என்ன அப்படின்னு எல்லாத்தையும் கேட்கறதுக்கு பேர் தான் கணக்கு வழக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி கணக்கு வழக்குகளை எல்லாம் கேட்பார்கள். கேட்டுட்டு அவர்கள் சொல்லக்கூடிய பதில்ல ஏதாவது முரண் இருந்தால் உடனடியாக அதை கண்டிக்கவும் செய்வார்கள். அப்படித்தான் ஆகி போனது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுல இருக்கிறாங்க. இப்னு லுத்துஃபியா என்கிற ஒருவர், அவர் லுத்துஃபியா என்கிற ஒரு குலத்தை கோத்திரத்தை சார்ந்தவர். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு இடத்துல ஜக்காத்தை வசூலிச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது யா ரசூலுல்லாஹ் இதெல்லாம் ஜக்காத்தா நான் வசூலிச்சது. அந்த கொடுக்கும் பொழுது அவர் சில பொருட்களை எடுத்து தனியா ஒதுக்கி வைக்கிறார். இது என்னப்பா ஜக்காத்தை வசூலிச்சுட்டு வந்து ஏன் ஒதுக்கி வைக்கிற அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அவர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ் வசூலிக்க போனல்ல, இதெல்லாம் ஜக்காத்துன்னு கொடுத்தது. இது வந்து நான் வசூலிக்க போன இடத்துல ஒருத்தவர் சரி வசூலிக்க வந்திருக்கிறீங்க, இது உங்களுக்கு தனியா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார். உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா, அன்பளிப்புங்கிறது இஸ்லாத்துல கூடும், ஆனா இந்த வேலைக்கு கூடாது. உடனே ரசூலுல்லாஹ் மிம்பர் படி மேல ஏறுறாங்க. இதோ இவரை நான் ஜக்காத்தை வசூலிக்க அனுப்பினேன். இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஜக்காத்தை வசூலிச்சு கொண்டு வந்து கொஞ்சோண்டு பொருள் அவருக்கு கிடைச்சதை அவர் எடுத்து ஒதுக்கி வைத்துக் கொண்டு இது எனக்கு அன்பளிப்பாக கிடைத்தது என்று சொல்லுகிறார். இவர் ஜக்காத்தை வசூலிக்க போகாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தால் இந்த அன்பளிப்பு அவருக்கு கிடைச்சிருக்குமா? அதனால ஒரு வேலைக்கு அனுப்புனா அந்த வேலைக்காக கிடைக்கிற அன்பளிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடாது, போடுங்க ஜக்காத்துல அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த அளவுக்கு பாருங்க, பொருளை தூக்கி ஒதுக்கி வைக்கிறாருல, ஜக்காத்துங்கிறது பெருமளவுல வரும். சரிப்பா அதெல்லாம் தூக்கி அந்த மசூதில போய் நாங்க வச்சிரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஒவ்வொன்னையும் கிராஸ் கொஸ்டின், இங்க வா, இது என்ன, இது எதனால கிடைச்சது, எவ்வளவு வசூலிச்சிங்க, இது எங்க வசூலிச்சிங்களே, அது என்ன, இது என்ன, எல்லாத்தையும் அத்துபடியா கணக்கு கேட்டு இவ்வாறாக ஜக்காத்தினுடைய வரிகளை, ஜக்காத்தினுடைய அந்த நிதிகளை இஸ்லாமிய மாகாணத்தினுடைய பல்வேறு மாகாணங்களிலிருந்து வசூலித்து மதீனாவில் கொண்டு வந்து குவிப்பார்கள். இதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஜக்காத் வசூலித்த ஒரு முறை. இப்படி ஜக்காத்தை வசூலிக்கிறாங்கல்ல, இதை வசூலித்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இந்த ஜக்காத்தோட என்ன ஒரு உறவு முறையை பேணுனாங்க தெரியுமா? உலகத்துல எவ்வளவோ பேர் இன்றைக்கு மதத்தை வைத்து நிறைய ஆன்மீக தளங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். தளங்கள் என்றால் பிளாட்ஃபார்ம். நிறைய ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட் மூலமாக நாங்க இந்த கடமையை செய்யறோம், இந்த மாதிரி பக்தி நிகழ்ச்சிகளை நடத்துறோம், இந்த ட்ரஸ்ட் மூலமாக நாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துறோம்னு ஆன்மீகத்தை வைத்து நிறைய அமைப்புகளை, இயக்கங்களை, ட்ரஸ்டுகளை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். சும்மா ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. ஒரு ஆன்மீகத்தை வச்சு ஒரு புரோகிராம் நடத்தி ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்த சில ஆண்டுகள்ல பார்த்தா அவர்களுடைய சொத்து மதிப்பானது சில 1000 கோடிகளை தொடும். வெளிநாடுகளில் சென்று நான் தனி தீவை வாங்கி நான் நாட்டையே உருவாக்கி விட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் கூட அந்த மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள் ஒரு பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறார்கள். ஒரு பெரிய மலையெல்லாம் குறைஞ்சி என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும், யார் என் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது, ஏன்னா நான் அவ்வளவு ஃபண்டை நான் கொடுக்கிறேன் அவங்களுக்குலாம். மதத்தை வைத்து பிழைப்பை நடத்துகிறவர்கள் பொருளாதாரத்தில் எங்கேயோ செல்வார்கள். ஏன் செல்றாங்க? அந்த மதத்துடைய ட்ரஸ்டுக்காக மக்கள் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இந்தாங்க காசு, இந்தாங்க காசு, இந்தாங்க காசு அள்ளி அள்ளி கொடுப்பாங்கல்ல, அந்த காசை எல்லாம் அவர் பர்சனலா தனக்காக கிரெடிட்டா வச்சுக்குவார். ட்ரஸ்டுக்காக வச்சுக்கிட்டாலும் அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய அக்கவுண்ட்ல அதெல்லாம் போட்டு அவருடைய சொத்து மதிப்பு எனக்கு இவ்வளவு 1000 கோடியா, இத்தனை 1000 கோடியா, இவ்வளவு 100 கோடிகளாம் என்று கோடிகளை தொடும். அடுத்த சில ஆண்டுகள்ல பல பேருடைய வரலாறுகளை பேசலாம். இதானே உலக யதார்த்தம். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? இவ்வளவு ஜக்காத்துகள் நாடெங்கிலும் இருந்து வந்து குவிகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கும் சரி என்னுடைய குடும்பத்தினருக்கும் சரி ஜக்காத் சதக்கா பொருள் என்பது அது ஹராமாக்கி கொண்டேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். தலைவர் என்றால் தலைவர் ஜக்காத்துடைய சிஸ்டத்தை அமுல்படுத்திட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு மட்டுமில்ல
எனக்கும் சரி என்னுடைய குடும்பத்தினருக்கும் சரி இந்த ஜகாத் பொருள்ல இருந்து ஒரு சின்ன ஒரு பொருள் கூட எங்களுக்கு வேண்டாம், அது எங்களுக்கு ஹராம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நாள் ஜகாத்துடைய அந்த பொருளானது குவிந்து கிடக்கிறது. அறுவடை நாள்லயே விவசாயத்துக்கான ஜகாத்தை அறுவடை நாள்லயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி கொண்டு வந்த போது நிறைய பேரித்தமர குவியல்கள் மதீனாவுடைய அந்த பள்ளிவாசல்ல கிடக்கிறது. ஒரு இடத்துல ரசூலுல்லாவுக்கு 2 பேர பிள்ளைகள், சிறு பேர பிள்ளைகள், 2 பேருமே சின்ன பிள்ளைங்க தான், விவரம் தெரிஞ்ச வயசுலாம் கிடையாது. ஒரு ஹசன், இன்னொரு ஹுசைன். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த 2 பேரும் விளையாடிக்கிட்டு 2 பேர்த்துல ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அந்த வந்திருக்கல ஜகாத் குவியல் பேரித்தம்பளம், சின்ன புள்ள தானே, ஒரே ஒரு பேரித்தம்பளத்தை எடுத்து அப்படி வாயில வச்சுட்டாங்க. பேர பிள்ளைங்கள்ல ஒரு ஆள், பெரிய ஆள் கிடையாது, விளையாடிய பேர பிள்ளைகளை ஒரு ஆள் எடுத்து அப்படி வாயில வச்சுட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் நேரா அங்கிருந்து வந்து அந்த பேர பிள்ளையினுடைய வாய்க்குள்ள தன்னுடைய விரலை விட்டு கஹ் கஹ் அப்படிங்கிற துப்பு, அதை துப்புமா அப்படின்னு சொல்லி துப்பி எடுத்து விட்டு அடுத்ததாக உபதேசிக்கிறார்கள், இந்த முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கு சதக்கா ஜகாத்துடைய பொருள் ஹராம் என்று உனக்கு தெரியாதா என்று பேர பிள்ளைக்கு அட்வைஸ். அவன் கோடி கோடியா சுருட்டான், மதத்தின் பெயரால வசூலிக்கிறதுல. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சாங்க, சின்ன பிள்ளைங்க அல்லாத கேள்வியை கேட்க மாட்டான். சின்ன பிள்ளை அவ்வாறு சாப்பிடுவதை பார்த்த ரசூலுல்லாஹ், சின்ன பிள்ளை தானே விட்டுக்கலாம்ல, சாசப்பட்டு வாய்க்குள்ளையும் போட்டாச்சு, அதை பிடுங்குகிறார்கள் நபி அவர்கள். துப்புமா, முகம்மதுடைய நீ என்னுடைய பேரன், என் குடும்பத்தாருக்கு ஜகாத்தும் சதக்காவும் ஹராம், அது துப்பு அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கி வெளியிலே போட்டு விட்டார்கள். தன் பேர பிள்ளை கூட ஜகாத்துல பேரித்தமர குவியல்கள்ல இருந்து ஒரே ஒரு பேரித்தம்பளத்தை கூட சாப்பிடுவதற்கு நபிகளார் அனுமதிக்கவில்லை. நான் வசூலிச்சு சிஸ்டத்தை எல்லாம் ஏற்படுத்திட்டேன், ஆனா அது எனக்கு வேண்டாம், எனக்கு அது ஹராம். ஏன் இன்னும் சொல்ல போனா, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு பேரித்தம்பளம் கீழே கிடக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க, இதோ கீழே கிடக்கிறது இந்த பேரித்தம்பளம், இதை இப்பொழுது நான் எடுத்து சாப்பிட்டு விடுவேன். ஏன்னா கீழே ஒரு பொருள் கிடக்கு அப்படின்னா ரொம்ப ஒர்த்தபிளா இல்ல, சும்மா சின்ன அளவுக்கு இருந்தா நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் உடனே. ஒரு விலை உயர்ந்த பொருளா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு அதை அறிவிப்பு செய்யணும். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த பேரித்தம்பழத்தை எடுத்து நான் சாப்பிட்டு விடுவேன். எனக்கு என்ன தெரியுமா பயம், இது பள்ளிவாசல்ல கிடக்கிறது, ஏதோ சில பேர் அன்பளிப்பா கொடுத்து கீழே கிடந்தா நான் எடுத்து சாப்பிட எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பேரித்தம்பழம் ஒருவேளை ஜக்காத்தாக வந்த பேரித்தம்பழமாக இருக்குமோ என்கிற பயம் மட்டும் எனக்கு இல்லை என்றால் நான் இதை இப்பொழுது எடுத்து சாப்பிட்டு விடுவேன் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க 1 கிலோ அல்லங்க, 1 கிலோ அல்ல, 1 டன் அல்ல, ஒற்றை பேரித்தம்பழத்திற்கு நபிகளார் தனக்குத்தானே விதித்துக் கொண்ட விதிகள் இவைகள் எல்லாம். உலக வரலாற்றில் இப்படி ஒரு ஆன்மீகத்தை பேசுற தலைவரை பார்க்கவே முடியாது. ஜக்காத்தை ஆடனுப்பி வசூல் பண்ணி சிஸ்டம் பண்றது எல்லாமே அவங்க தான் கணக்கு கேட்டு, அதுல இருந்து ஒரு பொருள், ஒரே ஒரு பொருள் எனக்கோ என்னுடைய குடும்பத்தாருக்கோ வரவே கூடாது. இந்த அளவுக்கு தான் ரசூலுல்லாஹ் ஜக்காத்தோட அவர்கள் தன்னுடைய உறவு முறையை வைத்துக் கொண்டார்கள். ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு 2 நிறைய பெரிய தந்தைகள், 10 பேர் பக்கம் இருந்தாங்க. அதுல அப்பாஸ் உங்களுக்கு தெரியும், இன்னொரு ஹாரிஸ். இந்த 2 பேருமே கொஞ்சம் பிற்காலத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களுடைய பிள்ளைகளுக்காக அப்பாஸ்ங்கிறவருடைய மகன் ஃபலுல், ஹாரிஸ்ங்கிறவருடைய மகன் அப்துல் முத்தலிப், இந்த 2 பிள்ளைகளுக்காக ரசூலுல்லாஹ்ட்ட போய் வேலை கேட்க போறாங்க. என்ன வேலை தெரியுமா, இந்த மாதிரிப்பா ஏன் 2 பசங்க இருக்காங்க, ஃபலுல் ஒருத்தர் இருக்கிறாரு, அப்பாஸுடைய புள்ள, ஏன் புள்ள யாருன்னா அப்துல் முத்தலிப். இந்த 2 பேருக்கும் இந்த ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்குன்னு நீங்க அனுப்புறீங்கல்ல பல ஊர்களுக்கு, ஜக்காத்தை வசூலிக்க போறாங்கல்ல, அவங்களுக்கு ஜக்காத்துல இருந்தே கூலி கொடுக்கலாம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த மாதிரி ஏன் 2 இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு நீ ஏதாவது வேலை போட்டு கொடு அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. கேட்கிறவங்க யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய பெரியத்தா சின்னத்தா, இவங்க தான் கேட்கிறாங்க தான் பிள்ளைகளுக்காக. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா,
இது ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு உங்க பிள்ளைங்களை அனுப்புறதா? உங்க பிள்ளைகளை அனுப்பிட்டோம்னா அதுல இருந்து தான் கூலி கொடுக்கணும். கூலியை நீங்க வாங்குனீங்கன்னா ஜக்காத்து பணத்துல இருந்து அதுக்கு கூலி கொடுக்கணும். அப்ப என் குடும்பத்துல இருந்துகிட்டு ஜக்காத்து ஃபண்ட்ல இருந்து எடுத்து எப்படி நான் உங்களுக்கு கூலி கொடுப்பேன்? ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க ரசூலுல்லாஹ். கேட்க போனது வேலை, வேலைக்கு கேட்க போனத ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? கேட்கிறப்பா வேலை ரைட்டு, ஆனா என்ன எதுக்கு கேட்கிற? ஜக்காத்து ஃபண்ட்ல இருந்து கூலி கொடுக்கிற ஒரு வேலை அல்லவா அது? எனக்கு தான் ஹராமாச்சே போப்பா, அதனால இந்த வேலைலாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை இருந்தார். அவருடைய பெயர் அபு ராஃபி. அந்த அபு ராஃபி என்ன பண்றார் அப்படின்னா, இந்த ஜக்காத்து வசூலிக்க போனா கொஞ்சம் சம்பாதிக்கலாம், அதனால நமக்கு கூலி கிடைக்கும், நான் யாரு கூடயாவது இப்படி போயிட்டு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியில என்ன கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு அபு ராஃபி கேட்கிறார். அபு ராஃபி யாரு? அவர் ஒரு அடிமையா இருந்தவர். அவரை விடுதலை செஞ்சவர் யாரு? ரசூலுல்லாஹ். இந்த அபு ராஃபி ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்காக வேலைக்கு போறாரு அப்படிங்கிற தகவல் ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு வருகிறது. உடனே அபு ராஃபிங்க வாங்க, நீங்கள் இந்த வேலைக்கு செல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் என்னால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை, நீ அடிமையா இருந்தீங்க, உங்களை நான் விடுதலை செஞ்சிட்டேன், ஒரு கூலியை கொடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்? விடுதலை செஞ்சிட்டேன். ஏன் இந்த வேலைக்கு நீங்க போக கூடாது தெரியுமா? எந்த ஒரு அடிமை யாரால் விடுதலை செய்யப்படுகிறாரோ அந்த கோத்திரத்தை அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தான் அந்த அடிமையும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இதான் சட்டம். இன்னைக்கு அடிமைகள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது, ஒளிஞ்சு போச்சு. ஆனா அடிமைகள் இருந்த காலத்துல என்ன சட்டம்னா, ஒரு அடிமையை ஒருத்தர் ரிலீஸ் பண்றாருன்னு வைங்க, விடுதலை செய்யறாருன்னு வைங்க, அவர் என்ன குடும்பமோ அதே குடும்பத்தை சார்ந்தவர் தான் அந்த அடிமையும், விடுதலை செய்யப்பட்ட அந்த அடிமையும். இப்ப நான் உன்னை விடுதலை செஞ்சுட்டேன், இப்ப நீ யாரோட குடும்பம்? ஏன் குடும்பம். ஏன் குடும்பத்துக்கு என்ன சட்டம்? ஜக்காத்தும் சதக்காவும் ஹராம், எனவே உனக்கு ஹராம். நீ ஜக்காத் வசூலிக்க போயிட்டு அந்த காசு என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துடனான இந்த உறவு முறையை எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா? இதுல இருந்து நானோ என்னுடைய குடும்பமோ ஒத்த பைசா நாங்க எடுக்க மாட்டோம். நானோ என்னுடைய பேர பிள்ளைங்களோ என்னுடைய மனைவியோ யாரோ இதுல இருந்து ஒத்த ரூபாய் நாங்க எடுக்க மாட்டோம். ஒட்டு மொத்தமாக அது சமூகத்திற்கு தான். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, 2 மாசம் 2-3 பேரைய பார்த்தாச்சு, சாப்பாடு ஆக்கலனாலும் சரி, வீட்டுல ஏதாவது இருக்குதாவான்னு கேட்டு விட்டா தண்ணியும் கருப்பு பொருளும் தான் இருக்குது, பேர்ச்சம்பழமும் தான் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, நாங்கள் ஜக்காத்திலிருந்து எதையுமே எடுக்க மாட்டோம். இதுதான் உலகத்தினுடைய ஆன்மீக தலைவர் காட்டிய வழி. இன்றைக்கு ஒருத்தவரை காட்ட முடியாது. எவ்வளவோ ஃபண்டை வசூலிச்சு 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 அவன் பேர்ல எவ்வளவோ கிரெடிட் ஆகி எங்கேயோ போகக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஜக்காத் என்கிற நிதியை கட்டாயமாக்கி அப்ப எவ்வளவு அது குவியும், அவ்வளவு காசுமே எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி கொண்டார்கள். இப்பேற்பட்ட தருணத்துலதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜக்காத்தை அமுல்படுத்துவதற்கு முன்பாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் எப்படி இருந்தது அத ஒரு கழுகு பார்வை பார்த்தால் ஜக்காத் அதை எப்படி மாத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப ரசூலுல்லாஹ் மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வராங்க, ஒரு கழுகு பார்வைதான். மதீனாவுக்கு வந்தப்ப திடீர்னு ஒரு ஊர்ல இருந்து அவ்வளவு பேர் இன்னொரு ஒரு ஊருக்கு வராங்கன்னு வைங்க, வேலை வேணும், தங்க இடம் வேணும், சாப்பாடு வேண்டும், இவ்வளவையும் சமாளிக்கணும். அப்ப மக்காவுல இருந்து படைப்படையாக ஹிஜ்ரத்துக்கு அங்க மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு இதெல்லாம் சமாளிக்கணும்ல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, இங்க வாங்க அப்படின்னு, நீங்க இவருக்கு சகோதரர், இந்த முஹாஜிரை சேர்ந்த மக்காவை சார்ந்த இந்த நபித்தோழர், மதீனாவை சார்ந்த இந்த நபித்தோழர் நான் சகோதரர் ஆக்கிவிட்டேன், எனவே அவரை நீங்க பாத்துக்கங்க, உங்களுக்கு பேர்ச்சம்பழம் தோப்பு இருக்கா, அவரை நீங்க வேலைக்கு வச்சுக்கோங்க, அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை நீ அவருக்கு பங்கு கொடுங்க, அவரை நீங்க பாத்துக்கங்க. இப்படி நிறைய சகாபாக்களை இணைத்து விட்டார்கள் நபிகளார். அதுல சில பேரு எங்கேயுமே இணைப்பு கிடைக்காத ஆட்கள் தான் மதீனாவுடைய பள்ளிவாசல் இருக்குல்ல, அந்த திண்ணையிலேயே அங்கேயே இருந்துக்குவாங்க. அவங்களுக்கு எந்த சகோதரர்களும் கிடைக்கல, வேலைக்கு போக முடியுமான புதுசா ஒரு தொழில் துறையை நிறைய அங்க உருவாக்க முடியல. அப்ப பள்ளிவாசலே திண்ணை தோழர்களாக தங்களுடைய காலங்களை எல்லாம் கழிப்பார்கள் அந்த சகோதரர்கள், அந்த திண்ணை தோழர்கள். இந்த திண்ணை தோழர்கள் எப்படி இருந்தாங்கிறத படிச்சு பார்த்தாலே இவ்வளவு ஒரு வறுமையுடைய உச்சகட்டமா என்று நம்மால் நினைக்க தோன்றும்.
பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து நம்மை பராமரித்து நம்மை வளர்த்து அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால் நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்ட உங்கள் தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை கலெக்டர் அலுவலகம் அருகில் நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சுத்தமான பசுமாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹுல் புகாரியில 7324வது செய்தி, நான் சில நேரங்கள்ல பசி என்னை வாட்டும், பயங்கரமான பசி சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த நேரத்துலலாம் நான் ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பருக்கும் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்கும் இடையில நான் அந்த பசியுடைய மயக்கத்துல மயக்கமுற்று அப்படியே கீழே விழுந்து விடுவேன். மயக்கம் போட்டு நான் கீழே விழுந்துருவேன். அப்ப வரக்கூடிய மக்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவன் என்னடா பைத்தியக்காரன், இவன் என்ன பைத்தியக்காரன் இங்க படுத்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கால்களால் என்னைய யாருப்பா நீ ஏன் இங்க படுத்திருக்கிற அப்படின்னு என்னைய வந்து கால்களால் என்னை சைகை செஞ்சு என்னைய மிதிப்பார்கள். மிதிப்பான ஓங்கி மிதிக்கிறது இல்ல, யாருப்பா நீ எந்திரிப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஆனால் நான் பைத்தியம் அல்ல. பைத்தியமா அவரு? ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மாவுக்கு ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிச்சு கொடுத்ததுல அவர் தான் நம்பர் 1. 5374 ஹதீஸ். எந்த ஹதீஸ்? அபூ ஹுரைரா. பைத்தியம் அல்ல அவர், பசி அவரை அந்த அளவிற்கு வாட்டி இருக்கிறது. ஏன்? வறுமை, எங்கேயும் ஒண்ணும் இல்ல, சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்படியான ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். அதே மாதிரி ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழே ஒரு பெரிய ஒரு போருக்கு அனுப்பி விடுகிறார்கள். போய் நீங்க அந்த போரை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க ரசூலுல்லாஹ். இப்படி அனுப்பி விடுகிற போது 300 பேர் கொண்ட ஒரு படைனா ராணுவம். இந்த ராணுவத்துக்கு செலவு செய்யறது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு எந்தெந்த நாடுகள்லாம் எப்படி எல்லாம் செலவு செய்யுது அப்படின்னு. 300 பேர் கொண்ட படை ரசூலுல்லாஹ் அனுப்பி விடுறாங்க. கொண்டு போன உணவுகள் எல்லாம் சற்று நேரங்கள்ல காலி ஆயிடுச்சு, சற்று நேரங்கள்ல சில நாட்கள்ல தீர்ந்து போய்விட்டது. பிறகு அடுத்தது ஒரு பேரிச்சம்பழம் தான் ஒரு நாளைக்கு. நினைச்சு பாருங்க, ராணுவத்துக்கு செலவழிக்க முடியல. சரி, ஒட்டுமொத்த மதீனாவும் நினைச்சு பாருங்க, ஒட்டுமொத்த மதீனாவும் எப்பொழுது பார்த்தாலும் போர் மேகங்கள் சூழ்கிறது. மக்காவானது குறைஷிகள், கொஞ்ச காலம் போச்சு யூதர்கள், பிறகு அங்கிட்டு ரோமாபுரி, இப்படி எப்போது பார்த்தாலும் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு நாட்டுல ராணுவ பலம் வேணும்ல. அந்த ராணுவ பலத்துக்கு ரசூலுல்லாஹ் ராணுவத்தை அனுப்பி விடுறாங்க. 300 பேர் கொண்ட படை போறாங்க. போன பொருள் தீர்ந்து போச்சு. ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் ஒரு நாளைக்கு. ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சு ஒரு நாள் நீங்க எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு அந்த சகாபிட்ட. என்ன செய்யறது, கொஞ்ச நாள் அதுவும் தீர்ந்து போச்சு, அந்த பேரிச்சம்பழமும் காலி. அந்த பேரிச்சம்பழமும் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு,
ஒரு பேரிச்சம்பழம் ஒரு நாள் கிடைச்சிச்சு இல்ல அப்படின்னு அந்த ஒற்றை பேரிச்சம்பழத்தினுடைய அருமை எங்களுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது. நாங்கள் கடற்கரை பக்கம் ஒதுங்கினோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு பெரிய அம்பரை ஒதுக்கினான், திமிங்கலம். நாங்க என்ன பண்ணோம், திமிங்கலம் ஹலாலா ஹராமலாம் எங்களுக்கு தெரியாது. பசி, மொத்தம் 300 பேர் இருக்கிறோம். திமிங்கலத்தை எடுத்தோம், சாப்பிட்டோம், எல்லாம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் கொண்டு போய் என்ன பண்ணோம், கொஞ்சம் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க அந்த சஹாபாக்கள். சஹீஹுல் புகாரியோட 2983வது ஹதீஸ். இப்ப என்ன இந்த ஹதீஸ்ல என்ன விளங்கணும் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொசைட்டி இருக்குல்ல, சமூகம், அந்த சமூகம் ஜக்காத்தெல்லாம் நிறைய வரத்துக்கு முன்னாடி வறுமையில பீடிக்கப்பட்டிருந்தார்கள். பயங்கரமான வறுமை, வறுமையில கொடிய வறுமை. ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் தொலை வைக்கிறதுக்காக வராங்க. தொலை வைக்கிறதுக்காக வந்தவங்க மக்கள்கிட்ட, என்னப்பா உங்க தோழருக்கு ஏதாவது கடன் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா யார் ரசூலுல்லாஹ் இல்ல அப்படின்னா ரசூலுல்லாஹ் தொலை வச்சிருவாங்க. இருக்கு அப்படின்னாங்கன்னு வைங்க, உங்களுடைய தோழருக்கு நீங்க தொழுகையை நடத்திக்கிறீங்க. யாராவது அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டீங்கன்னா நான் நடத்துறேன், இல்லைன்னா உங்களுடைய தோழருக்கு நீங்க நடத்திக்கங்க, நான் நடத்தல அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா கடன் அவராலே அடைக்க முடியல. சரி, அடைக்கிறதுக்கு நம்ம சார்பா ஏதாவது பண்ணலாமானா அதுவும் முடியல. சரி, கடன்கிறது மிக முக்கியமான ஒரு கடமை, அதை அடைக்கணும். சரிப்பா நீங்க தொழுகை நடத்திக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் விட்டுருவாங்க. இதுவெல்லாம் ஆரம்ப காலகட்ட அந்த நிலைமைகள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சஹாபி. அந்த சஹாபி என்ன தெரியுமா செஞ்சாங்க, அவருடைய தந்தையானவர் உஹது போர்ல இறந்து போயிட்டார். ஏராளமான கடன். நேரா ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தைக்கு நிறைய கடன் இருக்கு, அதெல்லாம் நான் அடைக்கணும், கடன்காரங்க ரொம்ப தொல்லை பண்றாங்க, கேட்கிறாங்க, நீங்க கொஞ்சம் பரிந்துரை பேசுறீங்களா அப்படின்னு போய் கேட்கிறாங்க. அப்படியாப்பா, சரி இப்போ உன்ட என்ன இருக்கு அப்படிங்கிறப்ப, என்கிட்ட என்ன இருக்கு, இந்த 2 மரத்துல கூட பேரிச்சம்பழம் தான் இருக்குது, ஆனா கடன் நிறைய இருக்கு யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி நீ எடுத்து வை, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கூடையில அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் வராங்க, கடன்காரங்களாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி, மாதிரி உங்க அத்தா கடன் வச்சாரு உங்களுக்கு, அவரு மௌத்தா போயிட்டாரு, உஹது போர்க்காலத்துல இறந்து போயிட்டாரு. இப்போ இவர்கிட்டையும் பெரிய அளவுல செல்வங்கள்லாம் கிடையாது, அதனால கொஞ்சம் குறைச்சு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் குறைச்சிக்கிட்டாங்க, பல பேர் குறைச்சிக்கல. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, என்னடா அது இப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையை சுற்றி அல்லாஹ்விடத்துல என்ன பண்ணாங்க, நடந்து வந்து ஒரு துவாவை செய்தார்கள். ஜாபிரே இப்ப எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு எவ்வளவு கடன் வேணும், அவ்வளவு கடனா இந்தாங்க, உங்களுக்கு இந்தாங்க, உங்களுக்கு இந்தாங்க, எடுத்து கொடுக்குறாங்க, குறையவே இல்லை. அது அல்லாஹ்வுடைய மறைமுகமான பரக்கத்து. மேட்ரு என்ன புரியுது, ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு மிகச் சிறந்த என்ன சஹாபி. உஹது போர்க்காலத்துல ரிட்டர்ன் வரப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமையை பார்த்துட்டு ஒரு ரொம்ப நெளிஞ்சு போன ஒரு ஒட்டகத்தை வச்சிருப்பாரு. ரசூலுல்லாஹ் அதை நான் வாங்கிக்கிறப்பா அப்படின்னு அவங்க வாங்கிக்கிட்டு என்ன விலை பேசுறாங்களோ அதோட சேர்த்து ஒரு விதமான ஒரு தீனாரையே தீர்க்கத்தையே என்ன பண்ணுவாங்க, அதிகமான கொடுப்பாங்க. இவ்வளவு கஷ்டம், எங்க பார்த்தாலும் கஷ்டம். திண்ணை தோழர்கள் ரொம்ப பட்னியா கிடப்பாங்க. யாராவது அழைச்சிட்டு போறீங்களாப்பா, விருந்துக்கு அழைச்சிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நாள் அபூ ஹுரைராவை கூட்டிட்டு போய் விட்டு, ஒரு டம்ளர் பால் தான் இருக்குது வீட்டுல, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல. அபூ ஹுரைராட்ட பார்த்துட்டு, ஒரு டம்ளர் பால், வேற யாரும் பட்னியா இருக்காங்களாப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க அபூ ஹுரைராட்ட. இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், அங்க திணையில இருப்பாங்க. அபூ ஹுரைரா நினைச்சது என்னன்னா, போறோம் ஒரு டம்ளர் பால் இருக்கு நம்ம குடிச்சுக்கலான்னு தான் வந்தது, போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா அப்படின்ட்டாங்க. போறப்ப அபூ ஹுரைரா என்ன தெரியுமா நினைச்சாங்க, இருக்கிறது ஒரு டம்ளர் பால், இதை இவ்வளவு பேரை கூப்பிட்டா எங்க இருந்து பத்த போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாப்பா ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்துட்டாங்க எல்லாருமே. இருக்கிறது ஒரு டம்ளர் பால். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த டம்ளர் பாலை எடு, பிஸ்மில்லா அப்படின்னு ரசூலுல்லாஹ் முதல்ல குடிச்சிட்டு வலதுபுறத்துல இருந்து இந்த பண்ணி குடி, அடுத்து நீ குடின்னு வரிசையா குடிக்க வச்சாங்க. ஒரு சிப்பு இல்ல, ஒரு மடக்கு இல்ல, ஆசை தீர குடிச்சாங்க. இவரு குடிச்சிட்டு அடுத்த கொடுப்பாரு, பால் அப்படியே தான் இருக்கும். அவரு குடிச்சிட்டு நல்ல வயிறு நிரம்ப குடிச்சிட்டு அடுத்த கொடுப்பாரு, பால் அப்படியே தான் இருக்கும். இப்படியே ரவுண்டு வந்து இறுதியாக அபூ ஹுரைரா கைக்கு வருது. இப்ப ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, அபூ ஹுரைரா என்ன, அபூ ஹுரைரா கை கிடைச்சிருச்சா, விளாசுங்க அப்படிங்கிறாங்க. அபூ ஹுரைரா குடிக்கிறாங்க. யார சொல்ல, போதும் இன்னும் குடிப்பா, குடிக்கிறாங்க, இன்னும் குடி. கடைசியில அவர் சொல்ற வார்த்தை, யார சொல்ல, இனிமேல் என் வயிற்றுல இடமே இல்ல, அந்த அளவுக்கு நான் குடிச்சிட்டேன். அப்பவும் பார்த்தாலும் பால் அப்படியே தான் இருக்கிறது. இதெல்லாம் என்ன தெரியுமா, திண்ணை தோழர்களுக்கு யார் உணவு கொடுத்தா, உணவு அல்லாஹ் கொடுத்தான். திண்ணை தோழர்களுக்கு உணவு கொடுத்தது அல்லாஹ்.
மூசா சமூகத்தாருக்கு மன்னவ சல்வாவை கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துக்கு அல் மாயிதாவை கொடுத்தான். திண்ணை தோழர்களுக்கு உணவு கொடுத்தவன் படைத்த ரப்புல் ஆலமீன். எத்தனை எத்தனை சம்பவங்கள். அபூபக்கர் ஒரு நாள் 3 பேரை கூட்டிட்டு போயிருவாங்க. கூட்டி போயிட்டு அவங்க ரசூலுல்லாஹ்க்கு வந்துருவாங்க. அபூபக்கருடைய மகன்கிட்ட சொல்லிட்டு வருவார், விருந்தாளி வந்திருக்கிறாங்க, கவனிச்சுட்டு வாண்டு. திருப்பி போவாங்க, சாப்பிடாம உட்கார்ந்து இருப்பாங்க எல்லாம். ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? டே உன்னை என்னடா சொன்னீங்க, வாடாங்க அப்படின்னு மகனை அதட்டுவாங்க. இல்ல நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன்ட்டாங்க. எடுத்து சாப்பிடுகிறார்கள், குறையவே இல்லை சாப்பாடு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இல்லத்தில் நடந்த சம்பவம் சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 602வது ஹதீஸ். இதுவெல்லாம் என்ன? ஆரம்ப காலகட்டத்துடைய நிலைகள். முஸஅப் இப்னு உமைர் மிகப்பெரிய சஹாபி, மிகச்சிறந்த சஹாபி. பத்ர் போர்ல கொல்லப்பட்டுட்டாங்க. பெரிய செல்வந்தர். கஃபன் பண்றதுக்கு கஃபன் இல்ல, போட்டு இழுக்கிறாங்க. காலை இழுத்தா கை தலை தெரியுது, தலைக்கு இழுத்தா கால் தெரியுது. சரி தலையை முழுசா மூடி இதுகிருங்கிற புல்ல போட்டு காலை போட்டு மூடுங்க அப்படின்னு சொல்லி, இவ்வளவு வறுமையுடைய பிடியில் இருந்த அந்த சமூகம் அடுத்த சில ஆண்டுகளில் எப்படி மாறியது தெரியுமா? ஜக்காத்துடைய வசூல்கள், கனிமத்துடைய பொருட்கள், இன்னும் பல நிதிகள், இவைகளெல்லாம் வந்து 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 அந்த சமூகம் எப்படி மாறியது தெரியுமா? இப்ப கனெக்ட் பண்ணுங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு டம்ளர் பாலுக்காக கஷ்டப்பட்டார்கள். எனக்கு மயக்கம் போட்டு உளுந்துருவேன் அப்படின்னு சொன்ன அபூ ஹுரைரா ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னாடி ஒரு அவையில உட்கார்ந்து இருக்கிறார். செம்மண் சிவப்பு கலந்த சணலான ஆடைகள், அதே ஆடையோட முழுசா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருந்துட்டு அவருடைய மூக்குல சளி வருகிறது. அவர் துடைத்த துணி என்ன தெரியுமா? அதே செம்மண் ஆடையால் செய்யப்பட்ட சணல்னா அன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லி. அதே ஆடை எடுத்து அவருடைய மூக்க துடைக்கிறார். துடைச்சிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை சாப்பாட்டிற்காக நானெல்லாம் கஷ்டப்பட்டேன், ஒருவேளை கிடைக்கல, இன்றைக்கு சணலான் ஆன இந்த துணியாருடைய மூக்கை துடைக்கிறேன். இன்னைக்கு என்கிட்ட எவ்வளவு தெரியுமா தொகை இருக்கிறது? ஏறக்குறைய 1,00,000 தீனார்கள் இடத்துல இருக்கிறது என்று அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள். எப்படி மாறியது? அவ்வளவு வறுமையுடைய பிடியில் இந்த சமூகத்தை அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. அன்னைக்கு இருந்த அபூ ஹுரைரா எப்படி இருந்தார், இன்னைக்கு இருக்கிற அபூ ஹுரைரா எப்படி இருக்கிறார்? ஜாபிர் பின் அப்துல்லாஹ் சொன்னமே, கடன்காரங்க கேட்கிறாங்க, ஒட்டகம் ரொம்ப இதா போச்சு, இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன்னு. அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கருடைய ஆட்சி காலத்துல அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, யாராவது ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாலோ அல்லது உங்கள்கிட்ட கடன் வாங்கி இருந்தாலோ ஏன்ட்ட நீங்க முறையிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க அபூபக்கர். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. இந்த மாதிரி அமீருல் முஃமினீன் தலைவரே, ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் பொழுது பஹ்ரைன்ல இருந்து ஜகாத் நிதி இந்த மாதிரி ஏதாவது நிதிகள் வந்தால் எனக்கு கொஞ்சம் தரதா வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, இப்ப எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறப்ப இந்தாப்பா வச்சுக்கன்னு எடுத்து விடுறாங்க. அவர் எண்ணுகிறார், அந்த காசை ஏறத்தாழ 500 தீனார்கள் இருக்கிறது. தீனார் என்றால் தங்கம். அன்னைக்கு இருந்த ஜாபீர் எப்படி, இன்னைக்கு இருக்கிற ஜாபீர் எப்படி? சும்மா ரசூலுல்லாஹ் ஒரு மலை கணவாய்களுக்கு இடையில நிக்கிறாங்க. ஒருவர் வருகிறார், யார் சொல்ல ஏதாவது உதவி செய்யுங்க. உதவி தானப்பா, 2 மலைகளுக்கு இடையில ஒரு ஆட்டு பண்ணை இருக்கிறது, இந்தா அப்படி எடுத்துட்டு போன்ட்டாங்க. அவருமே ஒரு சமூகத்தாட்ட சொல்றாரு, முகமது சும்மா ஒரு உதவி தான் கேட்டேன், எடுத்து கொடுத்தாரு பார் ஒரு ஆட்டு பண்ணை, இதாண்டா உண்மையான மார்க்கம், நீங்க எல்லாம் வாங்க முஸ்லீம் ஆகலாம்னு அவர் முஸ்லீமாக போயிட்டார். ஒட்டுமொத்த கோத்திரமும் பாலுக்கு கஷ்டம், நகைக்கு கஷ்டம், ஆடைக்கு கஷ்டம், ஒரு 2 மலைகளுக்கு இடையில இருக்கிற ஒரு ஆட்டு பண்ணையை தூக்கி கொடுத்து போ. எப்படி மாறியது? கனெக்ட பாருங்க. ஜனாசா வந்துச்சு இல்ல, அபூ ஹுரைரா அங்க எப்படி இங்க எப்படி, ஜாபீர் அங்க எப்படி இங்க எப்படி. ஜனாசாவை பாருங்க. ஜனாசா வருகிறது. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க? எப்பா கடன் பட்டு இருந்தா உங்க தோழர் நீங்க நடத்திக்கங்கன்னாங்க. பிற்காலத்துல ஒரு ஜனாசா வருகிறது. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஜனாசாவிற்கு ஏதாவது கடன் இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கு உங்களில் அதிக உரிமை உள்ளவன் நான் தான். அவர் யாருன்னா எனக்கு தெரியாது, என் குடும்பத்தார் கிடையாது, என் நாட்டின் பிரஜை. இவருடைய கடனை அடைக்கிறதுக்கு அதிக உரிமை உள்ளவர் யாரு? நான் தான். குடிமகனுடைய கடனை அரசாங்கம் அடைத்தது. ஆரம்பத்தில் என்ன நிலைமை, இப்போ என்ன நிலைமை? இந்த ஜக்காத்து
வாங்கி வாங்கி குவித்து 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 மக்களுக்கு அதை சரியான ஒரு ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி கொடுத்ததுனால செல்வம் கரைந்து ஓடியது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, நீங்க சிறுக்கு வச்சிருக்கீங்களோ நான் பயப்பட மாட்டேன். சகாபாக்களை பார்த்து சொன்னாங்க, எங்கே உலக செல்வங்கள் அதிகம் கொடுக்கப்பட்டு அதனால போட்டி போட்டுக்குவீங்களோ, அதனால ஏதோ வறுமை வந்துருமோ, அதுல அழிவு வந்துருமோ அப்படின்னு தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நிலைமை என்ன? எந்த நாடு தன்னுடைய குடிமகனுடைய கடனை அடைக்கிறது? உலகத்துல இவ்வளவு நாடு இருக்குல்ல, காசு புரண்டு ஓடுது இல்ல. இந்தியாவோட என்ன நிலைமை? உங்களுக்கு பர்சனலா கடன் இல்ல, இந்தியாவுடைய கடனை தூக்கி உங்க தலையில வச்சோம்னா உங்களுக்குன்னு சில லட்சங்கள் கடன். என்னப்பா ஏழைங்களுக்கு என்னப்பா பண்றீங்க பட்ஜெட்ல? நாங்க தான் குறைஞ்ச வட்டியில கடன் கொடுக்கறோம்ல. அடே கடன் தான் கொடுப்படா, இதுவா எனக்கு வேணும்? என் வறுமை எனக்கு தீரணுமே, என் வறுமை எனக்கு தீரலையே. என்னப்பா பண்ணுவீங்க பட்ஜெட்ல? நாங்க தான் வருமான வரியுடைய உச்ச வரம்ப 12 லட்சமா ஆக்கிட்டோம்னா, அடே அது மாசம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவனுக்குடா. நான் மாசம் வந்து டெய்லி போனா ஒரு 300 ரூபா கிடைக்கும், 400 ரூபா கிடைக்கும், லீவு போட்டனா அதுவும் கிடைக்காது. எனக்கு என்ன 12 லட்சம் ரூபா நாங்க வருமான வரி உச்சவரம்ப காட்டிட்டோம். வறுமையிலிருந்து மீளல. வறுமை இன்னும் தலை தூக்குகிறது இந்தியாவுல. மற்ற எல்லா உலகம் எல்லாமே கடன் தான் கொடுக்கிறான், வட்டிக்கு கடன் கொடுக்கிறானே தவிர வறுமையை அடைக்க முடியல. ஆனால் உலகத்துல தன் சார்ந்த அந்த நாட்டை சமூகத்தை வறுமையிலிருந்து மீட்டெடுத்த, அதை வழிமுறைப்படுத்தி தந்த தானை தலைவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் ஜகாத் என்கிற உன்னதமான திட்டம். இது அமுல்படுத்தினாங்க, செல்வம் புரண்டு ஓடி இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்குல்ல. அன்னைக்கு ஆரம்பிச்சது இவ்வளவு தூரம் ஓடுகிறது. ஒரு நாள் ஒரு சகாபி சொல்றாங்க, அவங்க முகத்தை வந்து ஒரு பெரிய உயரக துணியில தொடச்சிட்டு அழுகுறாங்க. இன்னைக்கு நான் இந்த துணியால என்னுடைய முகத்தை துடைக்கிறேன். முஸாபு பெரிய செல்வந்தரு, ஹிஜ்ரத் பண்ணி வந்தாரு, பத்ரில ஷஹீதானாரு, அவருடைய உடம்புல கஃன் பண்றதுக்கு துணி இல்ல. இன்னைக்கு எனக்கு இந்த துணி கிடைத்திருக்கிறது. எங்கே இந்த உலகத்திலே அல்லாஹ் எனக்கு நிறைய கொடுத்து இங்கேயே நிறைய கொடுத்துருவானோன்னு பயமா இருக்குது, மறுமையில எது இல்லையோ என்று பயமா இருக்குது சகாபி சொல்லுகிறார்கள். அவ்வளவு ஓடியது செல்வம், அவ்வளவு செல்வங்கள் கேட்கிறவனு தான் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவிற்கு எப்படி மாறியது? மற்ற பொருளாதார அம்சங்களும் இருந்தன. கனிமத்து கிடைச்சிச்சு, ஹைபர்ல ஜெயிச்சாங்க, அதெல்லாம் கிடைச்சது. மிக முக்கியம் இந்த ஜகாத். எனவே இந்த ஜகாத்தை முறைப்படி அமல்படுத்தினால் முஸ்லிம்களுடைய வறுமையை நம்மால் முழுவதுமாக துயர் துடைக்க முடியும். இந்த ஜகாத்துடைய நிசாபு எவ்வளவு? நிசாபுனா என்ன? குவாலிஃபை. எவ்வளவு இருந்தா நான் ஜகாத்தை கொடுக்கணும், எதுல கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், அதுக்கு அளவுகோல் என்ன என்கிற தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி